காலத்தை பொன்னாக நினைத்து செயலாற்றக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உண்டாக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. ஏன்னா கடந்த காலத்துல கண்ணீர் விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை மாதம் என்ன மாதிரியான பயன்களை கொடுக்கும், இல்ல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இன்னும் தொடருமா, வரக்கூடிய காலத்துல புதிய பிரச்சனை தொடருமா அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அந்த சாதகமான பலன்களை பெற நீங்க என்ன செய்யணும், பாதகமான விளைவுகளை தப்பிக்க நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கடகராசியில புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரத்திற்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு, எந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பயன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத நாம விரிவா பார்க்கலாம். கடகம் ராசி, இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். ஏன்னா அஷ்டம சனி விலகினாலுமே குரு நிறைய ஸ்தானத்திற்கு பிரவேசம், அதாவது ராகு அஷ்டம ஸ்தானத்திற்கு வருவது, கேது தனஸ்தானத்திற்கு மாறுவது போன்ற கிரகங்களின் மாற்றங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கவனமாகவும் கடின உழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. மேலும் எல்லா விஷயத்தையுமே நீங்க சிறப்பாக செயலாற்றினால் வெற்றி பெறவும் முடியும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பயன்களை பெறுவதற்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றணும். உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கடகராசியில் கர்மஸ்தானமான மேச ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார். லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு அடுத்த மாதம் விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். உங்களோட ராசியில செவ்வாயும், தைரிய ஸ்தானத்தில் கேதுவும், சுக புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறாங்க. இந்த கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். அதே போல உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா நீங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத முதல்லயே நம்ம சொல்லிடலாம். கடகராசியில் உள்ள நீங்க மன சஞ்சலங்கள் தவிர்க்க யோகா, தியானம் போன்ற விஷயங்கள் நன்மையை உண்டாக்கும். அதே போல இறை வழிபாட்டின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி திங்கட்கிழமையில வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள், தாமதங்கள் அனைத்தும் நீங்கும். திங்கட்கிழமையில பைரவர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் பைரவரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. பைரவரின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப தூரம் இதுக்கு அலைய தேவையில்லை. நான் சொல்ற நம்பருக்கு போன் பண்ணாலே போதும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயில சொன்னாலே போதும். உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன, வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதை தீர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன் இது இப்ப உங்களுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் இப்போ அவங்களோட வாழ்க்கையில உயர்ந்த நிலையில வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு என்ன செய்யணும் அப்படிங்கறத கேட்டு செய்வதன் மூலம் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு பயன்பெறும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எதிர்காலத்தில் நிலையறிந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு. அதே போல மே மாதம் வரைக்குமே குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களோட நிலை அப்படிங்கிறது இப்பொழுது உயர்ந்து காணப்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். மேலும் உங்களுடைய திறமையான செயல்களால் வரவு அதிகரிக்கும், பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும், வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் உங்களை விட்டு நீங்கும். அதே போல ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் யோகத்தை வழங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயதினர் உள்ளவங்களுக்கு சரியான வரன் உண்டாகும். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா அமைய போகுது.
ரொம்ப நாளா உங்களோட வீட்டுல ஒரு சில பொருட்களை வாங்கி தர சொல்லி தொல்லை பண்ணியிருப்பாங்க. இருக்கிற கஷ்டத்துல இது வேறையான்னு சொல்லி நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஆனா இந்த மாதம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும். அவங்க கேட்ட எல்லா பொருளையுமே உங்களால வாங்கி தர முடியும். குழந்தைகள் உங்களோட செயல்களால் மகிழ்ச்சி அடைவாங்க. மாணவர்களுக்குமே இந்த மாதம் படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் உண்டாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். நினைத்த வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்டுவீங்க. இருந்தாலுமே ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால வேலைகள்ல கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு அஜாக்கிரதையான விஷயத்தை மட்டும் நீங்க மேற்கொள்ளவே கொள்ளாதீங்க. இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும். உங்களோட நல்ல வளர்ச்சியில பின்னடைவு ஏற்படும். புதன் யோகத்தை வழங்குவார். சொத்து சேர்க்கை உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வரும். திட்டமிட்டு செயலாற்றுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம், அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். கடக ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுவதும் சங்கடங்களை தீர்க்கும் ஒரு இறை வழிபாடா உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு சித்திரை மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலுமே உங்களோட திறமை முழுமையா வெளிப்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும். ரொம்பவுமே துணிச்சலா செயல்படும் நிலை வரும். சொத்து வாகன சேர்க்கை உண்டாகும். இருந்தாலுமே தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வரலாம். உங்களுடைய எதிர்பார்த்து நிறைவேறுவதில் கொஞ்சம் இழுபறியா இருக்கும். ஆனாலும் நீங்க கண்ணும் கருத்துமா செயல்பட்டா எல்லா விஷயத்திலுமே வெற்றி வாய்ப்பை பெற முடியும். மனக்குழப்பம் அடையும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. இந்த நேரத்துல உங்களுக்கு ஏப்ரல் 26 3 சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நீங்க முடிச்சு காட்ட போறீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே இப்போ தைரியம் அதிகரிக்கும். சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதிர்ஷ்டக்காரர்கள் சுக்கிரன் 9 மாதம் முழுவதுமே சஞ்சாரம் செய்யறதுனால சந்தோஷமும் வருமானமும் அதிகரிக்கும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான நிலை வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். கடன் தொல்லை தீங்கும். ஏப்ரல் 30க்கு பிறகு எதிர்பார்த்த இடத்தில் பணம் வந்து சேரும். கடன் உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்துல உதவியே அமையும். பிள்ளைகள் நலனில் நீங்க அக்கறை செலுத்துங்க. கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பிள்ளைகள் நலனில் அக்கறை இன்னுமே அதிகமாகும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான மாதம். உயர் கல்வி கனவு நனவாகும். விவசாயிகள் கொஞ்சம் கவனமா செயல்பட்டா முன்னேற்றம் அடைய முடியும். வேலை தேடிட்டு வரவங்களுக்கு எல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். பணியாளர்களுக்கு உங்களோட பணியில எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு நல்ல ஒரு முன்னேற்றமா அமையும். உங்களுக்கு பரிகாரமா பழனி முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட மனதில் தோன்றும் தேவையற்ற கவலைகள் தீரும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூழல் அறிந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பிறந்திருக்கும் சித்திரை மாதம் ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு. 10 உச்சமா சஞ்சரிக்கும் சூரியன் நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போறார். தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இது உங்களோட தொழில் முயற்சிகள்ல வெற்றியடையும் யோகம் பலவும் வந்து சேரும். தொழிலில் இருந்த எதிர்ப்பு போட்டி இருந்த இடம் தெரியாமல் போகும். இப்போ உங்களோட கை ஓங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் செல்வாக்கோடு திகழ போறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். ஆனா எல்லா செயல்களையுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டா எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் சமாளிக்க முடியும். ஏப்ரல் 30 வரைக்குமே புதனும் 10 சஞ்சாரம் இருக்கிறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படும். வங்கியில கேட்டிருந்த கடன் தொகை வந்து சேரும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். தைரியமா செயல்படக்கூடிய சூழல் இது. மேலும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண தடை உள்ளவங்களுக்குமே தடைகள் நீங்கி நல்ல வரன் கிடைக்கும். இருந்தாலுமே 8 சனி பகவான் சஞ்சரிக்கும் நிலையில ராகுவும் அங்கேயே சஞ்சாரம் செய்யறதுனால நீங்க உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல வாகனத்தை இயங்கும் போது வேற எந்த ஒரு சிந்தனையும் வேண்டாம். இயந்திர பணியாளர்கள் விழிப்புடன் செயல்படுறது நல்லது. எந்த நோய் வந்தாலுமே உடனடியா நீங்க சிகிச்சை எடுத்துக்கணும். வீட்டு வைத்தியம் செய்யறேன்னு சொல்லிட்டு மருத்துவம் பண்ணாம இருக்கக்கூடாது. உடனடியா மருத்துவர் ஆலோசனை கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா உடல் நலத்துல ஒரு சில கோளாறுகள் வரலாம். அப்படிங்கிறதுனாலதான் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறப்பானதா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்க நினைச்ச வேலைகளை பெற முடியும். நல்ல தகவல்கள் கூடயே வந்து சேரும். தற்காலிக பணியாளர்கள் சிலருக்கு பணி நிரந்தரமும் அமையக்கூடிய யோகம் இந்த மாதம் அமையும்.
உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமையில மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வளமான நாட்களை காண முடியும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.